சொல்வார்கள். தட்டினா வீட்டுக்குள்ளே கேட்போம் என்ற காலிங் பெல் இன்றைய மெத்தடில். அந்த நின் வாசல் கடை பற்றி நாங்கள் நாதாங்கியை பற்றி கொண்டு நிற்கிறோம். அதுக்கு உரை எழுதும் போது சொன்னார்கள், மேலே பனி வெள்ளம் மனத்தே பால் வெள்ளம், தரையிலோ மேலே பனி வெள்ளம் மனத்தே மால் வெள்ளம், மால்னா திருமால், மனத்தே மால் வெள்ளம் தரையிலே பால் வெள்ளமாய் தெப்பம் வற்றுவாரை போலே உன் வீட்டு நாதாங்கியை பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறது கான். அப்படியெல்லாம் அந்த நாதாங்கியை பிடித்து கொண்டு இவைகள் தொங்கிக் கொண்டு நிற்கிறார்கள். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கு இனியானி பாடமும் நீ வாய் திறவாய். அளவு கடந்த அநியாயம் செய்து விட்டான் ராவணன். என்ன, சீத்தையை ராமனால் பிரிய முடியாது, பிராட்டியையும் பெருமாளையும் பிரிக்கக்கூடாது. அந்த பாவத்தை செய்தமையினால் கோபப்பட்டு சினத்தினால் தென்னிலங்கை கோமான் ராவணனை செற்ற அழித்த மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய் திறவாய். ராமன் மனத்துக்கு இனியவன் என யாருக்கும் எந்த நோவும் வரக்கூடாது என்று எண்ணுவது ராமனுடைய பண்பாடு. எப்படி என்று குகனை போன்ற அன்பர்கள் வருகிறார்கள். இவன் தாழ்ந்தவன் என்று நினைக்கல, ஏழை ஏதலும் கீழ்மகன் என்னாது அவனோடு அன்பு பாராட்டுகிறார். கிளிக்கு யாருடைய பெயர் வைப்பது என்று கேட்கிறாள். கைகேயி அம்மாவுடைய பெயரை வை என்று சொல்லுகிறார். இப்படி எல்லோருக்கும் மனத்துக்கு இனியனாயிருந்த அழகை வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார் உரையிலே ராமாயண பாடல்ல இருந்தே பல குறிப்பு சொல்லுகிறார். மனத்துக்கினியானே என்ற தொடர்க்கு நட்பினர் நொதுமலாளர் பகைவர் ஆகிய மூவகையர் மனத்துக்கும் இனியவன் என்று பொருள் கொள்ளலாம். குகனை விடுங்கள், அடுத்தாற் போல வாலிக்கும் ராவணனுக்கும் கூட இனியனாயிருந்தான் என்றோ. மூக்கும் காதும் வெம்முரண் முலை கண்களும் முறையால் இழந்து அரற்றிய சூர்ப்பனகையும் போக்கினீர் என் நாசி பொய்த்து என் என்றும் மேக்குயரும் நெடுமூக்கு மடந்தையர்க்கு மிகையன்றோ என்றும் பிழை செய்தீரோ என்றும் சூர்ப்பனகை ராமனை புகழ்ந்து பாடுகிறாள். மார்பில் ராமபானம் பாய்ந்து நின்ற நிலையும் வாலி ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் என்று சொல்லுகிறான். ஆவி போம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய் என்று பேசுகிறான். ராவணன் மாலியவானிடத்திலே வந்து சொல்லுகிற போது நாசம் வந்துற்ற காலை நல்லதோர் பகையை பெற்றேன் என்றார். அது மட்டுமல்ல, ராமனுடைய தோற்றத்தை பார்த்துவிட்டு சொல்லுகிறான், ராகவன் மேனி நோக்கி தீயன கொடிய வீர சேவகச் செய்வை கண்டால் நாயன தகுதும் அன்றே காமனும் நாமும் எல்லாம் என்று பகைவனை கொண்டாடுகிறான் ராவணன். எனவே ராமனிடத்தில் எல்லோரும் அன்பு பாராட்டுகிற காரணத்தினாலே அவன் மனத்துக்கு இனியவனாக இருக்கின்றான். அந்த மனத்துக்கு இனியானை நாம் பாட இனித்தான் எழுந்திராய். ராமாயணமே சொல்லிவிட்டோம், இன்னும் நீ எழவில்லையே, ஈதென்ன பேருறக்கம். இந்த உறக்கம் நியாயமா? இப்படி தூங்கி தொலைக்கிறாயே. அனைத்தில்லத்தாரும் அறிந்தார். உனக்கு வெக்கமா இல்லையே? பக்கம் வீடு எதிர் வீடு எல்லாருமே நீ எழவில்லை என்பதை தெரிந்து வைத்திருக்கிறார். மனிதர்களுடைய இயல்பு தன்னை பற்றி அக்கம் பக்கம் என்ன நினைக்கும் என்கிற ஒரு கூச்ச சுபாவம் உண்டு. அதை இந்த இடத்துல எடுத்து சொல்லி அனைத்தில்லத்தாரும் அறிந்து என்று உரை எழுதினார்கள். ராமானுஜரை நினைவூட்டி உரையிலே இன்னொரு குறிப்பு சொன்னார்கள். திருக்கோஷ்டியூர் கோபுரத்தின் மேல் ஏறி திருவெட்டெழுத்தினுடைய பொருளை ஓரான் வழி உபதேசமாக வருகின்ற ஒன்றை கூட எல்லாரும் அனைத்தில்லத்தாரும் அறியும்படியாக சொன்னவர் ஸ்ரீ ராமானுஜர் அல்லவா? அவரை இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. திருப்பாவை 11ஆம் பாட்டு. கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரளழியச் சென்று செரு செய்யும் குற்றமொன்று இல்லாத கோவலர்தம் பொற்கொடியே புற்றரவு அல்குல் புனமையிலே போதராய். சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டினி எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். கண்ணனை எண்ணி நோற்காமல் அவன்தான் நம்மை எண்ணி நோற்று இங்கு வரட்டுமே என்று எண்ணி எல்லாவற்றிலும் சிறந்தவளான ஒரு பெண், பக்தி பெண் இந்த பாசுரத்தில் எழுப்பப்படுகிறாள். எல்லாமே கன்றுகள் போல இளமையான பசுக்கூட்டங்கள், பலவற்றை கறப்பதில் ஈடுபட்டு உள்ளவர்கள் இந்த கோபாலர்கள். பகைவர்கள் வந்துவிட்டால் அவர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்று அவர்களது திறமை அழியும்படி போர் புரிய வல்ல குற்றமற்ற போர் வீரர்களை பெற்ற ஆயர் குலத்திலிருந்து வந்த பொன்கொடி போன்றவள் இந்த பெண்.
புற்றிலே உள்ள நாகத்தின் படம் போன்ற மறைவிடத்தையும் காட்டில் உலவும் மயில் போன்ற சாயலையும் உடையவளே எழுந்து வா. நமது ஆயர்குடி பெண்கள் எல்லோரும் உன் வீட்டு முற்றத்திலே கூடி மேக நிறமுடைய கண்ணனது திருப்பெயர்களை கூறி பாடி மகிழ்கிறோம். நீயோ அசைவதே இல்லை, வாய் திறந்து பேசுவதும் இல்லை. அப்படி என்ன பெரும் செல்வமடி உனக்கு? இந்த உறக்கத்தில் உனக்கு என்ன அவ்வளவு ஈடுபாடு? எழுந்து வா என வெளியில் உள்ள பெண்கள் உள்ளே உறங்கும் பெண்ணை எழுப்புவதாக அமைந்துள்ள பாடல். இவர்கள் யாரை எழுப்புகிறார்கள்? 3 அடையாளங்கள். கோவலர்தம் பொற்கொடியே, புற்றரவு அல்குல் புனமையிலே, செல்வப் பெண்டாட்டி என்று உள்ளே இருக்கிற பெண் சிறப்பிக்கப்படுகிறார். கோபாலர் என்பது தமிழிலே கோவலர் என்று எழுதுவது வழக்கம். அந்த குலத்தின் தங்க கொடி ஸ்வர்ணலதா, ஸ்வர்ணலதா என்ற வடமொழி சொல்லுக்கு பொற்கொடி என்பது தமிழிலே மொழிபெயர்ப்பு. இவள் ரொம்ப செல்வாக்கு மிக்கவள், பேரழகி. இந்த கோவலர் என்பதை அழகான வித்தியாசமான பல பொருள் சொல்வது வழக்கம். கோ பலர், அதாவது வாக்கிலே வல்லவர் என்று கூட ஒரு பொருள் சொல்வார்கள். கோ அலர், தங்களை தலைவனாக நினைத்ததே அல்ல, கண்ணனுக்கு அடிமையாக மட்டுமே தன்னை நினைத்து கொண்டிருக்கிறவர்கள். இவள் அவர்கள் வீட்டு ஒரு கொடி, கொழுங்கொடி, கொழுகொம்பு தேடுகிற ஒரு கொடி. கோல் தேடி ஓடும் கொழுந்ததே போன்று மால் தேடி ஓடும் மனத்தள், ஆபிக்கோர் பற்று கொம்பு, இதெல்லாம் ஆழ்வார் திருவாக்கு. இவள் மனம் எப்போதும் கண்ணபெருமானை நோக்கி போய்கொண்டிருக்கும். ஒரு கொழுகொம்பாகிய இறைவனை தேடி போவதாலே இவள் கொடி, ஆனால் பொற்கொடி. அடுத்த வார்த்தை அவளுடைய மறைவிடத்தை குறித்து பேசுகிறார்கள். புற்றரவு அல்குல் புனமையிலே, இது தமிழிலே ரொம்ப இயற்கை. அதில் என்ன ஒரு குறிப்பு இருக்கிறது என்றால், பாம்பு புற்றிலே ஒடுங்கிவிடும், அதுபோல் இவளுக்கு ஒடுக்கமான இடை என்பதை நாம் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேணும். பெண்ணுக்கு இடை எப்படி இருக்க வேணும்? பொய்யோ எனும் இடையாளொடும் இடையானொடும் போனான், கம்பனுடைய வாக்கு. சீத்தையினுடைய இடை உண்டா இல்லையா என்று எல்லோரும் சர்ச்சை செய்கிற இடை என்று எழுதினார். இந்த புற்றரவு அல்குல் என்பதை கொஞ்சம் விளக்கம் சொல்லுகிற ஆச்சாரியர்கள் அது மறைந்திருப்பதையும், குளிர்ச்சி, பாம்பு புற்றுக்குள் மறைந்திருக்கும், புற்றுக்குள்ளே எப்போதும் வெப்பம் குறைவாக இருக்கும். நான் ஒரு குறிப்பு படித்தேன், 23 டிகிரி செல்சியஸ் அந்த சூட்டில் தான் உள்ளே இருக்குமா பாம்பு குடியிருப்பதற்கு விரும்புமா. ஏர் கண்டிஷன் ரூமில் இருக்கிற மாதிரி அந்த குளிர்ச்சி இருந்தால்தான் அது அங்கே இருக்குமா. அதுபோல இந்த பெண்ணின் மறைவிடத்தையும் அவர்கள் குளிர்ச்சி மிக்கது என்று பாடுகிறார்கள். ஆனால் புற்றரவு அல்குல் என்பதை தத்துவார்த்தமாக எடுக்கிற போது ஞான பக்தி மிக்க என்று அதற்கு வேறு இறை பொருள் கொண்டு சொல்லுவது வழக்கம். அடுத்த வார்த்தை புனமையிலே போதராய். மயில் என்று சொன்னால் போராதா? ஏன் புனமயில் என்று சொல்ல வேணும்? நீங்கள் என்னதான் வளர்த்தாலும் ஒரு மிருகக்காட்சி சாலையில் இருக்கிற மயில் அதில் ஒரு வளப்பம் இருக்காது. காட்டிலே இயற்கையோடு இயற்கையாக ஆடிக்கொண்டிருக்கிற மயில் இருக்கு, செழிப்பாக இருக்கும். காட்டு மயில், புனம்னா காடு, காட்டிலே இருக்கிற மயில். வளர்ப்பு மயிலுக்கு இல்லாத அழகு காட்டில் இருக்கிற மயிலுக்கு வனப்பு மயில். அது கண்ணுக்கு மிகவும் இனிமை தருவது மயில். கருங்கண் தோகை மயில் பீலி அணிந்து, கண்ணபெருமான் மயிலை விரும்புகிறவன், அதான் தலைமையிலேயே சூடிக்கொண்டிருக்கிறான். எனவே இவளை விரும்புவதற்கான வாய்ப்பு அதிகம். இன்னொரு கோணத்தில் பிரதிவாதி பயங்கரம் சுவாமிகள் ஒரு அருமையான கருத்து சொல்வார்கள். ஆச்சாரியனை குறித்து அவர்கள் எல்லா பாடலுமே ஆச்சாரியனோடு தொடர்பு படுத்தி பேசியிருக்கிற ஒரு பேச்சு, அற்புதமான பேச்சு அது. அந்த மயிலுக்கும் ஆச்சாரியனுக்கும் என்ன தொடர்பு என்று அனுபவிக்கிறார்கள். ஆனந்தம் வந்து விட்டால் மயில் தோகை விரிக்கும். ஆச்சாரியனும் அப்படித்தான், ஆனந்தம் வந்து விட்டால் தன்னுடைய வாக்கில் விஸ்தாரமாக பல பொருள்கள் சொல்ல தொடங்கி விடுவார். மயிலுக்கு விஷப்பூச்சிகள் அண்டாது, அதுபோல் ஆச்சாரியனிடத்திலே தீய சக்திகள் சேராது. மயில் பீலி கண்ணன் தலைமையிலே இருக்கும். ஆச்சாரியன் ஏதேனும் ஒன்று சொன்னால் கண்ணன் தலைதுலுக்கி அதை அனுபவிப்பானா, அப்படி என்று அனுபவிப்பானா. எனவே தலைமேல் வைத்து கண்ணனே கொண்டாடுகிறான் ஆச்சாரியனுடைய வாக்கு. பாம்பு பயந்து ஓடும், விஷத்தன்மை உடையவர்கள் ஆச்சாரியனை பார்த்தால் விலகி ஓடி விடுவார்கள் என்று என்ன அழகு பாருங்கள். முழுக்க இந்த புனமையிலே என்பதை ஆச்சாரியனோடு சம்பந்தப்படுத்தி பேசுவார்கள் ஸ்ரீ பிரதிவாதி பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமிகள். இந்த புனமையில் என்பதில் இன்னும் ஒரு அழகு,
மயில் புனத்தை சிறப்பிக்கிறது. காட்டுக்கு அழகு அப்படின்னா மயில் தான் காட்டுக்கு அழகாக இருக்கிறது. அது மாதிரி எங்கள் கூட்டத்துக்கு நீ புனமயில், எங்கள் கூட்டம் காடு போல நீ வந்தால்தான் எங்களுக்கு அழகு என்பதை புனமயில் என்பது குறிப்பிட்டது. நீ வந்து கதவை தர, ஏன் மயில் நடப்பதை பார்க்க வேண்டும் அல்லவா, மயில் நடந்து வருகிற அழகை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் அல்லவா, எனவே உன் மயில் நடை காண வேண்டும், வாராய். செல்வ பெண்டாட்டி என்று விழிக்கிறார்கள். அடுத்தது, இவள் தலைமகள், குலம் தரும் செல்வம் தந்திடும் என்கிற அத்தனை செல்வமும் உடையவள், கண்ணனுக்கு மிக மிக வேண்டியவள். கண்ணனுடைய அழகை பற்றி சொல்லுகிற போது உரையாசிரியர் எழுதுவார், அது ஆண்களை பெண்களாக்கும், பெண்மையுறச் செய்யும். அது மாதிரி இவள் அழகு எப்படி என்றால் பெண்களை ஆண்மையுறச் செய்யும் பேரழகு, செல்வ பெண்டாட்டி என்று சிறப்பித்தார்கள். இப்போ அந்த ஆயர்பாடியிலே அவர்கள் கறந்து பால் கறந்து அவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்ற தன்மை பேசப்படுகிறது. கற்று கறவை கணங்கள் பல கறந்து, கன்று உடைய கறவை, ஏன்னா கன்றுக்குட்டி இருந்தால் தான் அது பால் ஈனும். சார், அந்த ஆச்சரியம் என்ன என்று கேட்டால் அங்கே கிழட்டு மாடே கிடையாது, எப்போதும் இளமையுடைய மாடு தான் அங்கே இருக்கும். எனவே அது கற்று கறவை கணங்கள் பல கறந்து, எக்கச்சக்கமான மாடுகள். இந்த ஆயர் சலிப்பதே இல்லை. பரதநாட்டியம் கற்றுக்கொள்கிற பெண்களை சொல்வார்கள், மண்டி போட்டு பாரு அப்படிம்பாங்க. அது மாதிரி பால் கறக்கிறவர்கள் குத்த வச்சு உட்காந்து பால் கறப்பார்கள். எக்கச்சக்கமான ஸ்டாமினா, உடல் பலம் இருந்தால் தான் தொடர்ந்து உட்காரவே முடியும். நீங்கள் சாதாரணமாக உட்காந்துடலாம், ஆனால் குத்த வச்சு உட்காரது இருக்கும் பாருங்க. பரதநாட்டியம் ஆடுகிறவர்களுக்கு முதல் பயிற்சி அதுதான். பால் கறக்கிற அந்த கோபாலர்களுக்கு இயல்பிலேயே வரிசையாக மாட்டை கறந்து உடல் பலம் எக்கச்சக்கமாக இருக்கும். பல கறந்து, இந்த கன்று என்பது கற்று என்று எழுதுகிறார்கள். ஏன்னா மெல்லினமாக தான் இருக்கணும் கன்று. அது எப்படி வல்லினம் ஆயிட்டுனா கண்ணுக்குட்டி மாதிரியா இருக்குது, அதுவே அவ்வளோ வலிமையாக துள்ளி குதிச்சுக்கிட்டு இருக்குது. அப்புறம் கன்றுன்னு எப்படி சொல்றது, அது கற்று. இதுக்கும் ஆழமான ஒரு உரை சொல்லுகிற வழக்கம் எப்படின்னா, கல்வி கற்று அப்படின்னா கல்வியின் மூலமாக, அதாவது இது கண்ணுக்குட்டி அப்படிங்கிற அர்த்தத்தை தாண்டி நிறைய கல்வி கற்ற சிஷ்ய கோடிகளோடு ஆச்சாரியன் வருகிற பேரழகு, இப்படி ஆச்சாரியனோடு சம்பந்தப்படுத்தி அந்த பாடலுக்கு விளக்கம் சொல்வது உண்டு. பசுவனுடைய சிறப்பை சொல்வதாக இருந்தால், அந்த கோதூளி, அதனுடைய கால் தூசிக்கு பெருமை அதிகம். அந்த பசுவினுடைய அந்த கொட்டில் இருக்கு இல்லையா, மாட்டு கொட்டில், அங்கே போய் உட்கார்ந்தா மன அமைதி கிடைக்கும். வாழ்க்கையில் மனதில் ரொம்ப அதிக துன்பம் உடையவர்கள் பசுக்கள் குடியிருக்கிற கொட்டிலில் போய் பசுக்களை தொட்டு தடவி கொஞ்ச நேரம் அங்கே இருந்தால் அடைய முடியாத அமைதி அடைவார்கள், நோயிலே இருந்து நீங்குவார்கள். இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இப்படி ஒருவரே பல மாடு கடந்து எடுக்கக்கூடிய உடல் பலம் உடையவர்கள். ஆனால் வெறும்னா பால் கறக்கிற ஆட்கள்னு நாம் நினைக்கக்கூடாது. எதிரிகள் யாராவது, எதிரினா இவங்களுக்கு கிடையாது, கண்ணனை எதிர்க்கிறதுக்கு யாராவது வந்தா செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். வேடிக்கையாக சொல்லுவாங்க, டே என் ஏரியாவுக்கு வாடா பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அது மாதிரி சிங்கத்தை குகையிலேயே சந்திப்பது போல எதிரிகளுடைய கோட்டைக்கு உள்ளேயே புகுந்து அவர்களை அடித்து நொறுக்குவார்கள். கிருஷ்ணனுடைய எதிரிகளை தங்கள் எதிரிகளாக நினைத்துக் கொள்வார்கள். செற்றார் திரளழிய சென்று செரு செய்யும். ராமனை பற்றி பாடும்போது சென்று அங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றினாலே, இந்த ஆயர்பாடியில் இருக்கிற கோபாலரும் சென்று சண்டையிடுகிறவர்கள், குற்றம் ஒன்றில்லாத கோவலர். அவங்களுக்கு இடக்கை வழக்கை தெரியாது. படிச்சு வந்தானே சார் விஷமம் பண்ணுவான், கல்வி உள்ளவன் தானே அதிக வம்பு பண்ணுவான். இவனுக்கு எந்த குற்றமுமே கிடையாது. அப்படிப்பட்ட கோவலர்தம் பொற்கொடியே, சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து, அத்தனை பேரும் வந்துட்டோம். முடி உன் வீட்டு வாசல்ல நிற்கிறோம், தேகபந்துக்கள் ஆத்ம பந்துக்கள் என்று எல்லாருமா நாங்கள் உன் வீட்டு வாசல்ல வந்து நிற்கிறோம். நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட, உங்க வீட்டு கதவை திறந்து நாங்கள் தொட்டி முற்றத்துக்குள்ளேயே வந்து நிற்கிறோம். வீடு கட்டுகிறவர்கள் பழைய காலத்தில் படி, நடை, கூடம், முற்றம், பின்னால் இருக்கிற இடம் வெளி என்று கட்டுவார்கள். நாங்கள் படியை தாண்டி நடையை தாண்டி வீட்டு முற்றத்துக்குள்ள வந்து பாடுகிறோம். இன்னும் உன் காதில் கேட்கலையா? அணியரங்கன் திருமுற்றத்து அடியார் தங்கள் இன்பமிகு பெரும் குழுவும் கண்டு, பெருமாள் திருமொழியில் இருக்கிற வாக்கு. ரங்கநாதனுடைய முற்றத்தில் வந்து நின்று கொண்டு பாடுவார்கள். அதுபோல நாங்கள் இப்போது பாடிக்கொண்டிருக்கிறோம். முற்றம் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட. ஒரு அழகு சொல்லட்டுமா? உன்னை புனமயில் என்று வர்ணிக்கிறார்கள். மயில் எப்போ ஆடும்? முகில் பார்த்தா ஆடும். கண்ணன் முகில் வண்ணன், நீ புனமயில், அவனுக்கென்று ஆடப் பிறந்தவள். முகில் வண்ணன் பேர் பாட சிற்றாதே. சிற்றாதேன்னா அசையாம கிடக்கிறமா, நீ உடம்பு கூட அசையில,
நாங்க இவ்வளவு பேர் பாடுறோம், ஒரு குலுங்கல் ஒண்ணுமே இல்லையே. பேசாதே, பதிலும் நீ பேச மாட்டேங்கிற. செல்வ பெண்டாட்டி ரொம்ப உனக்கு நாம கண்ணனுக்கு வேண்டியவன் அப்படிங்கிற ஒரு ஒரு கர்வம் வந்து விட்டதா? செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய். உறக்கத்துல அர்த்தமே இல்லையேடி, அர்த்தமில்லாத தூக்கத்துல போய் ஆழ்ந்து கிடக்கிறாயே என்று பேசுவதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். திருப்பாவை 10ஆம் பாடல். நோற்றுச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார். நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெரும் துயில்தான் தந்தானோ. ஆற்ற அனந்தல் உடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய். இந்த பாடலை நோன்பின் பெருமையால் கண்ணனை கையில் கனிபோல் அடைந்த ஒரு பக்திமிக்க பாவை எழுப்பப்படுகிறாள் என்றும் பார்க்கலாம். அல்லது தூக்கத்தையே நோன்பாக கருதி சோம்பிக் கிடக்கிற ஒருவளை கேலி பேசுவதாகவும் பொருள் கொள்ளலாம். இப்போது பாடலின் பொருளை முதலில் பார்ப்போம். நோன்பின் பலன் கைவரப் பெற்று அதன் விளைவாக சொர்க்கத்தையே அடைகின்ற பெண்ணே, அந்த சொர்க்கத்தினுள்ளே புகும் பெண் என்றாலும் உறக்கத்தை நோன்பாக கொண்டவளே என்று இன்னொரு பொருள். நீ வாயில் கதவைத்தான் திறக்கவில்லை, வாயை திறந்து பதில் கூடவா சொல்லக்கூடாது? மனம் நிறைந்த திருத்துழாய் துளசி மாலையை திருமுடியில் அணிந்திருக்கிற நாராயணன், நமது போற்றுதலை ஏற்று பலனை வழங்குகின்ற புண்ணியன், முன்னொரு காலத்தில் யவனுக்கு இரையாகி போன கும்பகர்ணன் உன்னுடன் தூக்கப் போட்டிக்கு வந்து தோற்று பெரிய தூக்கத்தை தன் தோல்வியின் அடையாளமாக உனக்கு வழங்கிவிட்டானா என்ன? மிகுந்த சோர்வும் சோம்பலும் ஏன் உனக்கு? இந்த குழுவுக்கே ஒப்பற்ற அணிகலன் போல விளங்குகிறளா அல்லவா நீ? படுக்கையை விட்டு தெளிவுடன் எழுந்து வந்து கதவை திற என்று வெளியில் நின்ற தோழியர் உள்ளே படுத்திருப்பவளை அழைக்கிறார்கள். இதுவே பாடலின் திரண்ட பொருள். இங்கே கேலியும் கிண்டலும் கூட ஒரு வகையான விளையாட்டாக எடுத்துக்கொள்ள ஒரு பகுதி இடம் கொடுக்கிறது. ஒரு பெண் சொல்லி இருக்கிறாள், நான் கடுமையான தவம் பண்ணி சொர்க்கம் போகப் போகிறேன் என்று இவர்கள் பேசிக்கொண்டிருக்கிற போது தோழிகளுக்கு மத்தியில் சொல்லி இருக்கிறாள். அவளை இப்போது எழுப்ப வந்திருக்கிறார்கள். ஆஹா அடியம்மா, நீ சொர்க்கம் போகிற லட்சணம் என்ன என்று எங்களுக்கு தெரியாதா? நோற்று சொர்க்கம் போகுகின்ற அம்மனாய், நீ தவம் பண்ணி சொர்க்கம் போவேன் என்று சொன்னாயே, இப்போது படுத்து கிடக்கிறாயே. இப்படி எடுத்துக்கொண்டால் அது ஒரு கேலியான கிண்டலான அவளை பற்றி பேசுகிற ஒரு விளையாட்டு பேச்சாக பொருளாகிறது. உண்மையிலேயே எடுத்துக்கொண்டால் அவள் உண்மையான கடினமான முயற்சி உடையவள், எல்லா நோன்புகளையும் சரியாக மேற்கொள்ளுகிறவள், நாளை வைகுந்தம் சேர வேண்டும் என்ற எண்ணத்தில் தன் வாழ்நெறியை அமைத்து கொண்டவள். எனவே நோற்று சொர்க்கம் புகுகின்ற அம்மனாய் பெருமைக்கு உரியவளே, நீ தவம் பண்ணி மேலே போவேன் என்று சொன்னாயே, இப்போது தூங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று ரெண்டு வகையிலேயும் பாவத்தை மாற்றி பொருள் சொல்லக்கூடிய பாடல் வரி இது. சொர்க்கம் எது, நரகம் எது? ராமாயணத்திலே சீதா பிராட்டியார் சொல்கிறார், உன்னோடு இருப்பதுதான் எனக்கு சொர்க்கம். ராமனிடத்திலே சொல்கிறார், உன்னை பிரிந்தால் அது நரகமாக ஆகிவிடுகிறது. ஆகவே பெருமானோடு இருக்கிற நேரம்தான் சொர்க்கம். இவள் ஒருவேளை தன் தவத்தின் பலனால் பெருமாளோடு இருக்கிறவளோ, இறைவனுடைய நினைப்பே சொர்க்கமாகிறது, மறப்பே நரகமாகிறது. இது இன்னொரு சிந்தனை. இவளுடைய இயல்பு பக்குவம் காரணமாக உயர்ந்து போய் சாது கோஷ்டியில் சேர்ந்து விட்ட காரணத்தால் சாமானியரோடு நமக்கென்ன பேச்சு என்ற எண்ணத்தில் வாயாடாமல் இருக்கிறாளோ என்பதை அடுத்த வரி நமக்கு புலப்படுத்தும். தனக்கு உரிய நல்ல கோஷ்டியிலே இருப்பது, சிறந்தவர்களோடு அந்த வர்க்கத்தில் இருப்பதுதான் சொர்க்கமாக மாறுகிறது. நீ அப்படி தகுந்த சாது கோஷ்டியிலே போய் சேர்ந்து விட்டதால் எங்களோடெல்லாம் பேசக்கூடாது என்பதற்காக மாற்றமும் தாராரோ, நீ பதில் தராமல் இருக்கிறாயா என்று ஒரு கேள்வி எழுகிறது. அம்மாடி, உன்னால் வீட்டு வாசல் திறக்க முடியவில்லை, வீட்டு வாசலே திறக்க முடியவில்லையே, உனக்காக வைகுந்த வாசல் திறக்கப் போகிறதா என்று இன்னொரு கிண்டல் பொருளும் அதற்குள்ளே இருக்கிறது. மாற்றம் தாராரோ வாசல் திறவாதார். ஒருவேளை உண்ணாவிரதம் மாதிரி மௌன விரதம் இருக்கிறாயா? அட, வாயில் திறப்பது கடினம், வாயை திறப்பது கூடவா கடினம்?
வாசல் செம்மினால் வாயும் செம்ம வேண்டுமோ என்று வியாக்கியானத்திலே இந்த இடத்தை குறிப்பிடுவார்கள். நீ எழுந்து பேச வேண்டாம், கதவை திறக்க கூடாதா? கதவை திறக்க வேண்டாம், வாயாலாவது பதில் சொல்லக்கூடாதா? ஏன் இப்படி நீ இருக்கிறாய் என்று அந்த பெண்ணை கேட்பது போல் அந்த பாடல் அமைந்திருக்கிறது. அடுத்து நாராயணனை சொல்லுகிறார்கள். நாற்றத் துழாய்முடி நாராயணன். உலகத்திலேயே மிகப்பெரிய சிறப்பு துளசிக்கு உண்டு. பிறக்கும் போதே அது நறுமணத்தோடு பிறப்பது. அதனால்தான் பின்னாலே பாடுகிறார்கள், இருந்தவண்ணாகிலும் கொண்டு வீசுமினி. துளசி கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, துளசி இருந்த மண்ணை எடுத்தாவது எங்கள் மீது வீசுங்கள் என்பார்கள். ஒரு பெருமாள் கோயிலுக்குள் போகிற போது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய இன்பமே அந்த திருத்துழாய் நறுமணம். பச்சை கற்பூரம் அது இன்னொரு பக்கம். திருத்துழாய் நறுமணம்தான் கோயிலின் சிறப்பழகு. கண்ணன் திருத்துழாய் அணிந்து அங்கு வந்து சென்றால் 100 குழிக்கு தாங்கும் என்று உரை எழுதுவார்கள். அதாவது அவன் வந்து போன வாசம் அந்த இடம் முழுவதும் நிறைந்திருக்குமா. இப்போது திருத்துழாய் வாசம் வருவதாலே இந்த பெண்களுக்கு உள்ளூர ஒரு கவலை. ஒருவேளை கண்ணன் இங்கே உள்ளே வந்துவிட்டு போயிருக்கிறானோ என்கிற ஒரு சின்ன கவலையும் வெளிப்பட பேசுகிறார்கள். நாற்றத் துழாய்முடி நாராயணன். நான் துளசியை பற்றி ஒரு மருத்துவ புத்தகம் படித்து கொண்டிருந்தேன். அதில் துளசி பிராணசக்தியை கூட்டி நம்முடைய கபத்தை குறைக்கக்கூடியது. அது மட்டுமல்ல, அது 100 வகையான மேலான மருந்தாக அது பயன்பட்டு கொண்டிருக்கிறது. துளசி, கருந்துளசி, செந்துளசி, நாதுளசி என்று 4 வகையாக அது கிடைக்கிறது. பிராணசக்தியை கூட்டுகிறது என்பதற்காக அப்படியே எடுத்துக்கொள்ளுகிற போது அது முற்றிலுமாக ஒருவருடைய உடலை மாற்றி அமைக்கக்கூடியது. துறவரத்துக்கு போகிறவர்களுக்கு கூட துணை நிற்கக்கூடியது என்று ஒரு குறிப்பு எழுதி வைத்திருக்கிறார்கள். துளசியோடு ஒரு 5 மிளகு வைத்து 3 நாள் சாப்பிட்டால் 3 மாத காலம் ஒரு பெண் அப்படி சாப்பிட்டால் குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கு வாய்க்கும் என்று எழுதுகிறார்கள். 9 மிளகு வைத்து அரைத்து 7 நாட்கள் வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் எந்த விஷமும் உரியும் என்று எழுதுகிறார்கள். எனவே மருந்தல்ல, மாமருந்தாக விளங்குவது திருத்துழாய். அந்த நாற்றத்துழாய் முடி நாராயணன். திருவடியில் மட்டுமல்ல, அவன் திருமுடியிலும் இருக்கிற மேன்மையும் ஏற்றமும் பெற்றது இந்த திருத்துழாய். அந்த நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால். இந்த நம்மால் என்பதை நம்மால் என்று பிரித்து சொல்வார்கள், நம்மால் என்று சேர்த்து சொல்வார்கள். அதாவது நாம் இப்போது பாடினால் அவன் நமக்கு பறை தருவான், நம்முடைய மால் நமக்கு பறை தருவான். நமக்கு மால் இருக்கும் என்றாலும், மால் என்றால் மயக்கம். சில பேர் சுய மோகிகள், தன்னைத்தானே மோகித்துக் கொண்டு தன்னை பெரிதாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட குறையுடையவராக இருந்தாலும் கூட அவர்களுக்கு கருணை பாலிக்கிறவன் கடவுளாக மாறுகிறான். நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியனால். அவன் புகழை பாடிய மாத்திரத்தில் நமக்கு பறை தருகிறான், புருஷார்த்தங்களை அருளுவதற்கு தயாராக இருக்கின்றான். அடுத்து அந்த பெண்ணை அவர்கள் கேலி பேசுகிறார்கள். அப்படிப்பட்டவனை நாங்கள் பாடுகிற போது கூட நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, இது என்ன நியாயம்? பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும். இந்த பண்டொரு நாள் என்பதற்கு நேரடியாக நீங்கள் பொழிப்புரை எழுதினால் முன்பு ஒரு நாள், அதாவது ராமாயணம் முன்னர் நடந்தது. அப்படி முன்பொரு நாள் நடந்த ராமாயண யுத்தத்தில் கும்பகர்ணன் தோற்று விழுந்தான். இது வெளிப்படையான பொருள். ஆனால் ஒரு நயம் இருக்கிறது. பண்டு ஒரு நாள், ராமாயண கதை படித்தவர்களுக்கு தெரியும், ராவணனை போன்றவர்கள் முதல் நாள் போருக்கு வருகிறார்கள், பின்னாலும் வருகிறார்கள். இந்திரஜித்தன் ஒரு நாள் வருகிறான், பிறகு இன்னொரு நாள் வருகிறான். ஆனால் கும்பகர்ணன் ஒரே ஒரு நாள் தான் போருக்கு வருகிறான், அன்றே மாண்டு போய் விடுகிறான். இந்த மிகப்பெரிய வரலாற்று குறிப்பை பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணன் என்று குறிக்கிறாள். கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணன் என்றால் யமனுடைய வாயில் வந்து விழுந்த கும்பகர்ணன். ராமன் கொன்றான் என்று பழி சொல்ல விருப்பமில்லை. ஒருவர் தண்ணீர் குடிப்பதற்கு ஏரி வெட்டி வைக்கிறார், அதில் வந்து ஒருவர் விழுந்து விட்டால் அது ஏரி வெட்டி அவருடைய தவறா? அது மாதிரி தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் ஸ்ரீராமன், அதில் வந்து விழுந்து இறந்தவன் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணன் என்று நயம்பட பேசுகிறார். 6 மாதம் தூக்கமுடையவன் அவன் தோற்றும் உனக்கே பெருந்துயல்தான் தந்தானோ. தோற்றவர்கள், வெற்றி பெற்றவர்களுக்கு ஒரு பரிசு தர வேண்டும். அப்படி கும்பகர்ணன் தோற்றவன் இந்த தூக்கத்தை இவளுக்கு பரிசாக கொடுத்து விட்டு போயிருக்கிறான். கும்பகர்ணன் இவளோடு போட்டி போட்ட போது இவள் வெற்றி பெற்று விட்டாளாம். அந்த கேலி பேசுகிறார்கள். தோற்றும் உனக்கே பெரும் தொழில்தான் தந்தானோ. சோம்பல் எல்லா நோய்களுக்கும் மகப்பேறு மருத்துவ மறை. ஆங்கிலத்திலே எந்தூசியாசம் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார்கள்.
அதை பற்றி ஆழமான பொருள் சொல்லுகிறவர்கள் என்தூசியாசம் என்றால் உற்சாகம் என்று மட்டும் பொருள் அல்ல, இறைமையில் நிறைந்தவர் என்று ஒரு பொருள் கொள்ளுகிறார்கள். எனவே சோம்பல் இறைநிலைக்கு எதிரானது, உயிர்ப்பு இறைநிலைக்கு அடையாளமானது. நீ இப்படி கும்பகர்ணனை போல் தூக்கத்தில் இருக்கிறாயே, நீ அனந்த நிலையில் இருக்கிறார், அதாவது தூக்கமும் இல்லை விழிப்பும் இல்லை, அந்த நிலையில் இருக்கிறாய், ஆற்ற அனந்தல் உடையாய். ஆனால் நீ யார்? எங்களுக்கு அரும் கல, நீ வந்தால் எங்கள் கோஷ்டிக்கே பெருமை, எங்கள் கோஷ்டியே ஒளி வீசக்கூடியது, எங்களுக்கு நல்ல அணிகலன் நீ. தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். தேற்றமாய் என்றால் படுத்த நிலையிலேயே அப்படியே எழுந்து வெளியிலே வந்து விடாதே. அதுக்கு ஒரு உரை சொல்வார்கள், வால்மீகத்தில் இலக்குவனை பார்க்க தாரை வந்த மாதிரி வந்து விடாதே, நீ உன்னை அழகுபடுத்தி கொண்டு திருத்தமாக வர வேண்டும் என்ற குறிப்பை அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேல் என்று பாடுகிறார்கள். 9வது பாடல். தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலடை மேல் கண் வளரும் மாமன் மகளே, மணிக்கதவும் தாழ்த்திரவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ, உன்மகள்தான் ஊமையோ அன்றிச் செவிடோ அனந்தலோ ஏமப் பெருந்துயில் மந்திரப்பட்டாளோ, மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமும் பலவும் நவின்றேலோர் எம்பாவாய். அப்பழுக்கற்ற தூய்மையான பரிசுத்தமான மாட மாளிகைகளைச் சுற்றிலும் 4 பக்கங்களிலும் விளக்குகள் ஒளிவிட்டு பிரகாசித்து எரிந்து கொண்டிருக்கவும், அம்மாளிகையைச் சுற்றிலும் அகில் சந்தனம் போன்ற வாசனைப் பொருள்களின் நறுமணம் எங்கும் கமழவும், நல்ல பஞ்சடைத்த மெத்தையில் கண்ணுறக்கம் கொள்ளும் எங்கள் மாமன் மகளே, மாணிக்கங்கள் பதிக்கப் பெற்ற உன் வீட்டு கதவின் தாழ்பாளை திறக்க மாட்டாயா? திறந்து விரைவில் வந்து எங்களுடன் சேர்ந்து கொள்ள மாட்டாயா? மாமிகளே, நீங்களாவது அவளை எழுப்பிவிட மாட்டீர்களா? விடிந்து எவ்வளவு நேரமாகிவிட்டது, நாங்கள் இவ்வளவு நேரம் அவளை அழைத்து கொண்டிருக்கிறோமே, அவளுக்கு என்ன ஆயிற்று? ஒரு வார்த்தை கூட பதில் கூற மாட்டேன் என்கிறாளே, அவள் என்ன பேசும் திறனற்ற ஊமையா? அல்லது நாங்கள் அழைப்பது அவளுக்கு கேட்கவில்லையா, காது கேட்கவில்லையா? அல்லது ஆழ்ந்த பேருறக்கத்தில் படுத்து கிடக்கிறாளா? அல்லது யாரேனும் கட்டுப்படுத்தி அவளை பெருந்துயில் கொள்ளுமாறு செய்து விட்டார்களா? அல்லது ஏதேனும் மந்திரம் மாயம் செய்திருக்கிறார்களா? அதன் வசம் கட்டுப்பட்டு இப்படி பேருறக்கம் கொண்டு கிடக்கிறாளே, நாங்கள் அந்த மாமாய செயல்களில் வல்லவனும் மிகுந்த தவமுடைய இலக்குமியின் கணவனும் வைகுண்டத்திற்கு அதிபதியுமான நாராயணன் பெயரை திரும்ப திரும்பச் சொல்லி பக்தி பரவசத்தில் ஈடுபட்டு அவளை அழைக்கிறோமே, அவள் ஏன் இன்னும் எழுந்து வந்து கதவை திறந்து எங்களுடன் சேர்ந்து இறைவன் திருப்பெயரை சொல்லி வழிபட மாட்டேன் என்கிறாள்? நீங்களாவது கேட்டுச் சொல்லுங்களேன் என்கிறார்கள். இந்த பாடலின் திரண்ட பொருள் இது. தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய. விளக்கு எரிப்பதற்கே நிறைய செல்வம் இருக்க வேண்டும். இது சீர்மல்கும் ஆய்பாடி செல்வச் சிறுமியர்கள் வாழுகிற இடம். அந்த வீட்டினுடைய அமைப்பு எப்படி இருக்கிறது? தூய்மையான ரத்தின மணிகள் அப்படியே பதிந்து வைத்திருக்கிறார்கள். ஒரு குறிப்பு எழுதுகிறார்கள், அரசர்கள் அந்தப்புறத்திற்கு சிறந்த மணியை கொண்டு அற்புதமான கட்டடத்தை அமைப்பார்களாம். அங்கு வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்ட கற்களை கொண்டுதான் அரண்மனையையே கட்டுவார்களா. இது துவளில் மண்டபம், அது தூமணி மாடம் என்று அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறார்கள். ஆக இழைத்து இழைத்து தூய்மையான மணியினை கொண்டு வந்து கட்டியிருக்கிறார்கள். அது ரத்தின மணி. இந்த பெண் எழுந்திருந்திருக்க வேண்டும், எழுந்திருக்கவில்லை. ஒரு வித்தியாசம் இருக்கிறது. ஒரு குடும்பம் விழிப்பதற்கு முன்பு விழிக்க வேண்டியவள் அந்த வீட்டில் இருக்கிற பெண். ஏனென்றால் ஆண் எழுந்தால் அவனை மட்டும்தான் சுத்தம் செய்து கொள்கிறார், பெண் எழுந்தால் அந்த வீடே சுத்தமாகிறது என்று ஒரு பொன்மொழி சொல்வார்கள். எனவே ஒரு பெண்ணாகி இருக்கிறவள் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கலாமா? தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய, 4 புறங்களிலும் நல்ல விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அகில் சந்தனம் போன்ற நறுமண புகை வீசுகிறது. தூபம் கமழ, செல்வச் செழிப்பு. துயிலணை மேல் கண் வளரும், அது தூங்குவதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய மெத்தை.
அதாவது அந்த மெத்தையை பார்த்தாலேயே வா 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 வந்து படு என்று அழைப்பதை போல 5 விதமான சிறப்புகள் அமைந்திருக்கக்கூடிய பஞ்சனை அது. அதில் அழகு இருக்கிறது, மென்மை இருக்கிறது, குளிர்ச்சி இருக்கிறது, சுகம் இருக்கிறது. அப்படிப்பட்ட அருமையான அந்த பஞ்சனையின் மீது அவள் படுத்திருக்கிறாள். தமிழிலே தூங்குகிறார்கள் என்று சொல்ல மாட்டார்கள், கண்வளராய் என்று சொல்வார்கள், மங்களம் கருதி. ஏன்னால் தூங்கிவிட்டார் என்றால் அமங்கலமாகிவிடுமே